தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/5/2017 சனிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 9:44 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு பண்டித நேருஜி அவர்கள் நினைவு நாள். கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், போதி மரப்புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன அவன் பண்டிதராய் திரும்பி வந்தான். ஆதிமகன் இயேசுபிரான் அடங்கிவிட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நேருஜி அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும், நாமும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தெய்வ பாடல்களிலே எந்த பாடல்களை பாடி தெய்வத்தை வழிபடுவது. சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் எந்த பாட்டு படித்து சாமி கும்பிடணும், என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறதுன்னு கேட்பாங்க. ஒருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கென்று ஒரு சில பதியங்கள் பாடல்கள் எல்லாம் இருக்குது. எல்லா பாடல்களும் படிக்கலாம். பொதுவாக நவக்கோள்கள் எல்லாம் நன்றாக இருப்பதற்கு திருஞான சம்பந்தர் பாடிய அந்த கோளறு திருப்பதிகம் படிக்கலாம். அதை காட்டிலும் அது மாதிரி இப்போ அபிராமிப்பட்டர்னு ஒருத்தர் திருக்கடையூரிலே வாழ்ந்தவர். அவர் அமாவாசை அன்றைக்கு நிலவை வரவழைத்தவர். அமாவாசை அன்னைக்கு நிலா வருமா? மகாராஜா கேட்டார், இன்றைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டார். ஒரு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே பார்த்தால் அன்றைக்கு அமாவாசை, நிலவு வர வேண்டுமே. உடனே எல்லாரும் சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டேன்னு. இல்லை, அம்மன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் பாடல் பாடினார். 79வது பாட்டு அபிராமி பதிகத்தில் விழிக்கே அருளுண்டுங்கிற பாட்டு சொல்கிற பொழுது வானத்திலே நிலா வந்து விட்டது. அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவார், செங்கையில் வண்டு கலிங்கரி என்று ஜெயம் ஜெயம் என்று ஆட என்று சொல்லி, வானில் சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ என்று அந்த பாடலை அமைத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த அபிராமிப்பட்டர் பாடிய அபிராமி பதிகத்திலே ஒரு பாடல் பாடினாலே நம்முடைய தேவைகள் அனைத்தும் வந்துவிடும். ஒரு சிலர் கல்விக்கு மட்டும் தேவையாகணும், ஒரு சிலருக்கு செல்வம் வேண்டும் அப்படிம்பாங்க, சிலர் வேலை வேண்டும்பாங்க. ஆனால் இத்தனையும் ஒருங்கே சேர்த்த ஒரு பாடல் இருக்கா? அவருடைய அற்புதமான பாடல், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னு பாட்டு. இந்த பாட்டுக்கு பொருள் சொன்னால் அற்புதமான பாட்டு. நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். ஒருத்தருக்கு கல்வி வேணுமா? எப்படிப்பட்ட கல்வி வேணும்? சில பேர் பாருங்கள், +2 முடிப்பாங்க, அதுக்கப்புறம் மார்க்கு சரியாக இல்லை அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் நல்லாயிருக்கும், மேல் படிப்பு படிக்க வரும்னு, ஆனால் சீட்டு கிடைக்காது, குறிப்பிட்ட இது கிடைக்காது, வேறு ஒரு இதில் படிப்பார். அப்படி படித்து அந்த படிப்பில் பாதியில் தடை வந்துடும். சில பேர் நீ வேலைக்கு போ அப்படின்னு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக போக சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் கலையாத கல்வி வேணுமா? அவர் சொல்கிற ஒவ்வொரு அடைமொழியும் பாருங்கள், கல்வியில் கலையாத கல்வியும் குறையாத வயதும். மார்க்கண்டேயனுக்காக என்றும் 16ஆக வயதை கூட்டினாரே, அது திருக்கடையூரிலே தான், அந்த ஊரிலே வாழ்ந்த அபிராமிப்பட்டர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். வயது நமக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு என்று பாடல் பாடுவார்கள் வாழ்த்துகின்ற பொழுது. அப்படி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாது வளர்க என்று கவியரசர் பாடுவார். அப்படிப்பட்ட நமக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதனாலே குறையாத வயது தெய்வத்திட்ட கேட்குற போது அப்படியே எதுவுமே அது அறகுறையாக கேட்கக்கூடாது, முழுமையாக கேட்கணும். ஏன்னா கும்பகர்ணன் வரம் கேட்டார். கும்பகர்ணன் என்ன கேட்டார்? தான் எப்பொழுதுமே அழியக்கூடாது, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கணும்னு நினச்சார். தெய்வம் திடீர்னு எதிர்த்தாப்பில் காட்சி கொடுத்துச்சு. என்ன வர வேண்டும் கும்பகர்ணன்னு கேட்டுச்சு. உடனே கும்பகர்ணன் நித்தியா தத்துவம் வேண்டும்னு சொல்லணும். நித்தியா தத்துவம்னா நித்தியமும் வாழக்கூடிய தத்துவம். ஆனால் இந்த இறைவன் என்ன பண்ணார்? அந்த நாக்கை கொஞ்சம் அப்படி குளர்ற மாதிரி பண்ணிட்டார். நித்ரா தத்துவம்னு கேட்டார். நித்ரானா நித்திரைனா தூக்கம், தினந்தோறும் தூங்குவதாக மாறிவிட்டது. வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன் என்று ஒரு அழகான பாடல் உண்டு. அது மாதிரி நம்ம குறையில்லாமல் வயது இருக்கணுமா? நம்ம கேட்குற அந்த அடைமொழி ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னவெல்லாம் தேவை எப்படி அப்படிங்கிறது வந்துடும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும். நட்பில் தீ நட்பு இருக்கக்கூடாதா? கபடு தனமாக இருக்கக்கூடியவருடைய நட்பு இருக்கக்கூடாதா? நல்ல நட்பு நமக்கு வேண்டும். கபடு வாராத நட்பு. இறைவன்கிட்ட கேட்குற போதே இதெல்லாம் நீ கொடுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த ஒரு பாட்டு நீங்கள் படித்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான பலன் கிடைக்கும். குன்றாத வளமையும், வளமை குன்றக்கூடாது, எப்பொழுதுமே நல்ல வளர்ச்சியாகவே இருக்கணுமா. அது மாதிரி கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், இளமை குன்றக்கூடாதா.
இளமையோடு இருக்கணும், துடிப்போடு இருக்கணும். அப்படி துடிப்போடு இருப்பதற்கு உடல்வாக ஒத்துழைக்கணும். கழிவினி இல்லாத உடலும், உடலிலே ஒரு பிணி கூட வரக்கூடாதான். எனக்கு நல்ல உடலை கொடுன்னு சொல்லலாம், கழிவினி இல்லாத உடல் என்று அடைமொழியோடு சொல்லியிருக்கிறார். இப்படி உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அற்புதமான பாடல். முத்தாய்ப்பாக அலையாளி அருதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமியே என்று. ஒரு பாகம் அகலாத சமமாக இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட அபிராமியிடம் படிக்கின்றார். இந்த ஒரு பாடலை நீங்கள் படித்தாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற அந்த பதிகத்தினுடைய பொருள்களையெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசிக்காது செய்த செயலில் கூட யோகங்கள் ஏற்படும் நாள். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு பெருகும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவர். பொருள் சேர்க்கை உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியன் பலமாக இருக்கிறார். சனியின் பார்வை படுகிறது. எனவே எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பை நாடிச் சென்றால் அது குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அல்லல்கள் ஏற்படலாம். பிரச்சனைகள் விசுரூபம் எடுக்கிறதே என்று நினைப்பீர்கள். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் சனியை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, செவ்வாய் சந்திரன் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். கல்யாண கனவுகள் நனவாகும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பெண் குழந்தைகளின் சுப சடங்குகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அதுவும் நடைபெறலாம். பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவர். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். இந்த நாள் இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். மருத்துவ செலவுகள் குறையும். மனதுக்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள். இன்றைக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் விரயங்களும் ஏற்படும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வரலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் நல்லவிதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே கூட இருப்பவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். இன்றைக்கு வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பயணங்களால் பலனுண்டு. பணவரவு திருப்தி தரும். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியும். வீடு கட்டும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக் கொண்டு வந்து விருப்ப ஓய்விலே தொழில் செய்ய முன் வருவார்கள். திடீர் வரவு உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. இரண்டிலை சனி இருப்பதால் குடும்ப கவலைகள் குறையும். குடும்ப சுமையை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும். புதனின் பார்வை இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. யோகங்கள் ஏற்பட வேண்டுமானால் யோசித்து செயல்பட வேண்டும். தேக நலனிலும் கவனம் செலுத்துங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழுங்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாகும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். வருங்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுகின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விருப்ப ஓய்விலே நீங்கள் தொழில் செய்ய முன் வருவீர்கள். வெளிநாட்டு யோகமும் உண்டு. விடிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். 5லே சூரியன் இருப்பதால் பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைக்காக ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியும். வியாபார விரோதங்கள் விலகும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாள். குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமளிப்பதாக இருக்கலாம். சுக்கிரபலம் நன்றாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்திலே புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 4-7 அதிபதி வலிமை இழந்திருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். விட்டுப்போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரலாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். வைத்திருக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பார்கள்.
அப்படி சிந்திக்கின்ற பொழுது கூட்டாளிகளாக நீங்கள் சேர்த்துக்கொள்பவர்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.